கபிலரை பற்றி சொல்கிறதா இருந்தால், அவர் இளம்ப காலத்தில் வைசூல் நோயினால் பாதிக்கப்பட்டு கண் பார்வை இழந்துறாரு. பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, குழந்தைக்கு இப்போ இதாகிடுச்சு வயசு, அப்போல்லாம் மருத்துவ செய்த இல்லை. நேரம் மலை கொண்டு போய் குழந்தையை படுக்க வச்சு இறைவன்கிட்ட வேண்டுறாங்க. ஒரு 1 வாரம் கழிச்சு பாருங்கள், இந்த வயசு நோய் கம்மியாயிடுது. வீட்டுக்கு கூட்டு வராங்க. வீட்டுக்கு கூட்டு வந்தோன்னே அவருக்கு பார்த்தா கண் பார்வை இல்லாமல் பையன் அப்படி கையை ஆட்டுறான். ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு மறுபடியும் முருகன்கிட்டே போய் வேண்டுறாங்க. முருகன்கிட்ட வேண்டும் பொழுது ரொம்ப இது பண்ணும்பொழுது அவர் அந்த முருகன் அசைது மாதிரி வீட்டுக்கு கூட்டி போ, அவருக்கு புறக்கண் இல்லை அகக்கண் கொடுத்துருக்கேன், சிறப்பாக போ, வீட்டுக்கு கூட்டு போ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துடுறாங்க. அவர் தகப்பனார் பையனை முருகனையே அச்சரங்க ஆனால் அவனால் எழுதி வச்சு படித்து அப்படி பழக்கிறாரு. சில பண்டிகைகளை கூப்பிட்டு பழக்க வைக்கிறாங்க. ஆனால் பண்டிகைகள்லாம் அவருக்கு பாட சொல்லி கொடுத்தா 1 மாதம் 2 மாதம் இருப்பாங்க. இவனுக்கு நாங்கள் சொல்லித்தர வேண்டிய இல்லைங்க, இவன் எங்களுக்கு சொல்லி வாங்க போவாங்க. அந்த மாதிரி இறை அருள்னால் அவர் இந்த அளவுக்கு புலமை பெற்றார். அவர் புலமை பெற்றது மாத்திரம் இல்லாமல் அவரை நிறைய பேர் பாராட்டி எல்லாம் செஞ்சுருக்காங்க. அவருடைய வாக்கு சாதித்தனால அவர் போகிற இடத்துல அவருக்கு சிறப்பு கிடைக்கும். அவர்கிட்ட நல்ல வாக்கு வாங்கணும்னு நினைப்பாங்க. அது மாதிரி இங்கே அந்த காலத்தில் அவர் பார்க்கும்பொழுது எல்லா இடத்துக்கும் இப்போ ராமநாதபுரம் போயிருக்காரு, சேலம் போயிருக்காரு. சேலத்தில் நம்ம செங்குந்தர் முதலியார் அவர் இருக்காங்கல்ல, அவரை கூட்டி கொண்டு போய் அங்கே சேலத்தை அவரை வச்சு அவருக்கு எல்லா விவசாயம் செஞ்சு கொடுத்து செங்குந்தர் புராணம் பாட வச்சுருக்காங்க. அதே மாதிரி அவர் வாழ்ந்த காலத்தில் மிகப்பெரிய ஆளுகள்லாம் வந்திருக்காங்க. ராமலிங்க அடிகள் அவர் காலத்தில் வந்தவர், தண்டபாணி சரஸ்வாமி, அண்ணாமலையார், இவர் ஆறுமுக நாவலர், சோமசுந்தர பாரதியார் எல்லாமே அவர் காலத்தில் வந்தவர். அவர் சிறப்பான காலம். அந்த காலத்தில் சேர சோழ பாண்டியர்களுக்கு பின்னாடி தமிழை யார் பாராட்டுறாங்க, புலவர்களை யார் பாராட்டும்போது ராமநாதபுரம் சேர்ந்தார். அப்போ இவர் எங்கெல்லாம் பார்த்துட்டு ராமநாதபுரம் போய் அவர்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு கிளம்புறாரு. கிளம்பும்போது அவருக்கு பாப்பம்பட்டி ஜமீன்தாரில் மாட்டு வண்டி கொடுத்து அவர் கூட போகும்போது எப்போயும் 2-3 பேர் போகணும். அவர் சொல்ல எழுதுறதுக்கு போகணும், அவருக்கு பணிவிடை செய்ய போகணும். மாட்டு வண்டியிலேயே போயிருக்காங்க ராமநாதபுரத்துக்கு. போகிற வழியில் நிறைய இடங்களை பார்த்துட்டு போயிருக்காங்க. அப்படி போய் அங்கே ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்காங்க. அந்த வீடு எடுத்து தங்கிட்டு மன்னர் நானாக போய் பார்க்கக்கூடாது, மன்னர் என்னை கூப்பிட்டு நான் போயணும், மன்னர் அழைச்சி நான் போகணுன்ட்டு அவர் தங்கியிருக்காரு. 10 நாள் ஆகுது, 15 ஆகுது, மாதம் ஆகுது. இவர் கொண்டு போன பொருள்லாம் தீர்ந்து போயிட்டு இருக்குது. ஏன்னா இப்படியாகுது அப்படின்ட்டு முருகனை நினச்சி அவர் இது பண்ணுறாரு. அப்போது அந்த அரசவையில் சரஸ்வதி அம்மனை பற்றி வடமொழியில் ஒரு சுலோகம் வாசிக்கிறாங்க. இதை தமிழ் படுத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த புலவர்கிட்ட அரசர் சொல்கிறாரு. பல பேர் பல மாதிரி சொல்கிறாங்க, அரசுக்கு திருப்தி இல்லை. அதில் ஒருத்தர் பழனிலேருந்து ஒரு புலவர் வந்திருக்காரு. அவர்கிட்ட இந்த மாதிரி எங்கள் அரசர் சொன்னால் யாரும் சரியா இல்லை, உங்களால் முடியுமா சொன்னால் எழுதிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அவர் இதை கொண்டு போய் தான் எழுதுன்னு சொல்லாமல் இந்த மாதிரி பழனிலேருந்து இந்த கவிராயர் ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் எழுதி கொடுத்து அரசர்கிட்ட கொடுக்குறாரு. அந்த அரசரை பார்த்து ரொம்ப மகிழ்ந்து, ஆகா இது மாதிரி யாரும் செய்யலையேன்னு சொல்லிட்டு அவரை நான் பார்க்கணுமே அப்படின்னு அப்போ அவருடைய அழைக்கிறார். அவர் அழைச்சி அவருடைய புலமைகள், அவருடைய திறமைகள் எல்லாத்தையும் பார்த்து அவரை பக்கத்துலேயே வச்சு அவரை அரசவை புலவராக்கி ரொம்ப சிறப்பு செஞ்சுக்கார். ராமநாதபுரம் சேதுபதி மன்னருடைய அவைப்புலவர். அதே சமயத்தில் அந்த அவையில் ஒரு சமயம் மன்னரை பற்றி ஒரு புகழ்ந்த ஒரு பாரதியின் ஒரு கவிஞர் தன்னுடைய புலமையை அரங்கேற்றம்னு சொல்லி வந்திருக்கார். மன்னர் எல்லாம் செஞ்சுக்கார். அந்த அரங்கத்தில் கவிராயர் இருந்திருக்காரு. ஏன்னா அவர் அரசவை புலவர் இல்லை. அந்த வந்த கவிராயர் சபையை அலங்காரமாக இல்லையான்னு இருக்கார். மன்னருக்கு புரிஞ்சு போச்சு, சபை அலங்காரம் கண் இல்லாதவர் இருக்கார், கண்ணில் பார்வை இல்லாதவர் இருக்கார். அதனால அந்த புலவர் சொல்கிறாரு சபையை மங்களமாக இல்லையேன்னு. பரவாயில்ல பாருங்க அப்படின்னாரு. இவர் அதை புரிஞ்சுக்கிட்டார். ஓ நம்மளை தான் சொல்கிறாரு. எல்லாம் 100 பாடலும் பாடி முடித்த பிறகு அவருக்கு அரசர் பரிசு கொடுக்கும் பொழுது மன்னர் கொஞ்சம் நிறுத்துக்கன்னு சொல்லி, இது நான் எழுதுனது, இவர் எப்படி சொல்கிறாருன்னு தெரியல, இந்த பாடலாம் நான் இயற்றியது,
அப்படி சொன்னால் அவர் அந்த வந்த புலவர் பயங்கரம், என்னடா இப்படி சொல்கிற, நம்ம 100 பாட்டு எழுதி போயிருக்கோம், இவர் நான் எழுதின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வாக்குவாதம் வந்து, இங்கே ஒரு பாட்டு சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்ன, ஒரு பாட்டை 100 பாட்டு சொல்கிறேன், 100 பாட்டு சொல்கிறேன். சரி சரிங்க. அது அந்த சொல்லிட்டு மன்னர் வந்து அந்த புலவர் ரொம்ப கடிஞ்சிருக்காரு, தண்டரோவுக்கு போயிட்டார். அப்போ தான் கவிராயர் இல்லை இல்லை முழு அவர் இயற்றினது தான், அவர் வந்து வரும்பொழுது சபை மங்களகரமாக இல்லைன்னு சொல்லிட்டு என்னை பற்றி தான் பேசினார், குறிப்பிட்டார். அவருடைய ஆணவத்தை அடக்கிறதுக்காக தான் செஞ்சேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இறைவன் அருளால் சந்தக்கிராகின்ற ஒரு பயிற்சி எனக்கு இருக்குது. சந்தக்கிராகி அந்த பயிற்சியை உங்களுக்கு அதையும் அறிமுகப்படுத்துன்றக்கான்னு சொன்னேன். அவருக்கு புலவருக்கு பரிசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செஞ்சு பண்ணார். அதே மாதிரி எனக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பழனி காளிகாம்பாள் கோயிலில் வேலை நடந்துகிட்ருக்கு, அங்கே நான் இருந்துகிட்ருக்கேன். அப்போது ஒரு 55 வயசுக்காரர் வந்தார். அவர் சென்னையில் வந்து பழைய இரும்பு வியாபாரம் செய்கிறாராம். அவர் ஊர் வந்து சுள்ளரும்பு, அதாவது ஒட்டஞ்சத்துலேருந்து வேடசனூர் போகிற வழியில். ஐயா கவிராயரை பற்றி பார்த்து ரொம்ப 2-3 வருஷமாக தேடிட்டுருக்கேன், அவருடைய பரம்பரை யாருன்னு சொல்லிட்டு. அப்புறம் தெரிஞ்சால் நீங்கன்னு சொன்னாங்க, வந்திருக்கேன் அப்படின்னாரு. என்ன விஷயம்னு கேட்டேன். இல்லை, எங்கள் ஊருக்கு நிறைய எங்கள் தொழில் எல்லாம் எங்கள் மக்கள் பூராமே பழைய வியாபாரம் தான், பெரிய பெரிய ஆளுலாம் இருக்காங்க. ஆனால் எங்கள் ஊரில் ஒரு இது செஞ்சாலும் அது சரியாக நிறைவேற மாட்டேங்குது. அதுக்கு என்னென்னு காரணம் கேட்கும் பொழுது ஒரு முதியோர் சொன்னார், இந்த மாதிரி கவிராயர் ஒருத்தர் பள்ளியிலிருந்து வந்தவர், அவர் நம்ம சாவடியில் தங்கும்போது விளக்கத்தை சொல்லிருக்காரு, விளக்கத்தை அவனுக்கு தெரியவா போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கிறவங்க. விளக்கு தான் தெரியவா போகணும், அப்போ தெரியாமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அது அவர் சொன்ன வாக்கை நம்ம நாங்கள் இது செஞ்சாலும் சரியாக வர மாட்டேங்குது, அதனால் நீங்கள் வரணும். ஐயா நான் என்ன செய்ய, நான் வந்து என்ன செய்ய போகிறேன்? இல்லை அந்த பரம்பரையில் நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் வரணும் எங்கள் கோவிலுக்கு, நான் கார் அனுப்புகிறேன் அப்படின்னாரு. காராக அனுப்ப வேண்டாம், நான் ஒட்டஞ்சத்தில் வர்றேன், ஒட்டஞ்சத்துலேருந்து நீங்கள் எங்கேன்னு சொல்லி வரேன்னு சொல்லிட்டு நான் குரூப் போனேன். அங்கே போனால் அந்த மக்கள் பூரா கூடியிருக்காங்க, ஜனங்கள் பூரா கூடியிருக்காங்க, வயசானவங்க பெரியவங்க எல்லாம் கூடியிருக்காங்க. கோயில் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம், அதுக்கு நீங்கள் பூஜை பண்ணணும். எனக்கு கைகால் ஓடலை, என்ன நம்மளுக்கு இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது மாத்திரம் இல்லாமல் பூஜை பண்ண பிறகு எல்லோரும் எனக்கு காலில் தனித்தனியாக தான் வருது. மக்கள், அதாவது எப்படி சொல்ல முடியல, அது அவர் மேலே வச்சிருந்த ஒரு மதிப்பு. அதான் அந்த சொல்கிறேன், அந்த குடும்பத்தில் பிறந்த புண்ணியன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி அவருக்கு அவர் வாயில் வரக்கூடாது, அவருடைய வாக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணார். அதே மாதிரி அவருடைய பாடல்களை பூரா சின்னமனூர் பழனிசாமின்னு ஒரு நம்ம ஆசாரியர் தான். ஆமாம், சின்னமனூர். அவர் வந்து ஒரு பெரிய ஜமீன்தார் மாதிரி ஒரு நல்ல உள்ளவர். அவர் முயன்று கவிராயர் போன இடத்துக்கெல்லாம் தன்னுடைய சொந்த செலவை போட்டு அவர் போய் தயாரிச்ச இந்த பிரபந்த திரட்டு. அவர் அந்த சின்னமனூர் பழனிசாமி அவர் ஆச்சாரியார் இல்லைன்னா கவிராயரை பற்றி நம்மளுக்கு தெரியாது, அவருடைய பாடல் நம்மளுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி அவர் செஞ்சு எல்லாம் செஞ்சு வந்து மதுரை தமிழ்ச்சங்கத்தில் பூவை சாமிநாதையர் அவர்கள் எல்லாம் முன்னாடியில் அரங்கேற்றம் பண்ணியிருக்காரு. அப்போல்லாம் அது ஒரு 8 ரூபாய் 8 புஸ்தகம், அந்த புஸ்தகம். அதுக்கு பின்னாடி நிறைய பண்ணியிருக்காங்க, நிறைய பண்ணியிருக்காங்க வச்சுக்காங்க. அதே சமயத்தில் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பொள்ளாச்சி அரிச்சூர் மகாலிங்கம் இருக்காரு, அவர் வந்து கவிராயரை பற்றி தெரிஞ்சு இங்கே இப்போ பழனிசாமி புலவர் பாருங்கள், எல்லாமே பேர் பழனிசாமி. எங்கள் அப்பா பேர் பழனிசாமி, அந்த அவர் கவிராயருடைய நூல்களை தயாரிப்பு பழனிசாமி, அவருக்கு விளக்குரையில் வந்து பழனிசாமி. அந்த பழனிசாமி புலவரை கரூரில் வச்சு அவருக்கு ஒரு உதவியாளர் கொடுத்து கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷமாக எழுதி சொல்லி புஸ்தகம் வெளியிட்டு பழனியில் பெரிய விழா எடுத்து எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்து வச்சு அவ்வளோ அரங்கேற்றினார். பிரபந்த திரட்டுன்னு சொல்லி பாகம் 1 பாகம் 2ன்னு சொல்லிட்டு நம்ம சமூகம் செய்யாத அரிச்சதை செஞ்சார். கண்டிப்பாக இதுதான் சொல்கிறேன், நம்ம சமூகம் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் கொண்டு வரணும். இந்த மாதிரி அவர், அதாவதுங்க, இறைவனுடைய அருள் இல்லைன்னா இப்படி ஒரு நிகழ்வு நடக்காது. அவருக்கு ஒரு சிறப்பு இருக்காது. அவர் குருவே வரதான், அவர் பாடலுக்கு போகிற முருகன் தான், முருகனை பற்றி தான் பாடுக்காரு, முருகனை பற்றி தான் நினச்சிக்கார்.
அவர் இயற்றிய நூல்கள் பற்றி நிறைய இருக்குது அவர் பிரபஞ்ச திருட்டு 1 2 புத்தகங்கள் அந்த புத்தகத்தை காமிக்கட்டுமா? கொடுங்க, அதே அப்படியே கொடுக்கலாம்.